Tamil Short and Senior, August 2003 to August 2005, letter part. 5 seconds left. Start. கூடலூர் வட்டாட்சியர் திரு சி முருகேசன் நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு எழுதிய கடிதம். ஐயா, தாங்கள் கேட்டுள்ள விவரங்களுக்கான என்னுடைய அறிக்கையை தங்களின் கனிவான பார்வைக்கு பணிந்தனுப்புகிறேன். சுமார் 100 குடும்பத்தினர் அப்பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு சாலை வசதியும் பட்டாவும் வேண்டுமென்று பல முறை கோரிக்கை வைத்துள்ளார்கள். அவர்கள் வசிக்கும் பகுதி வனத்துறைக்கு சொந்தமானது. அது மாத்திரமின்றி அது ஒரு சுற்றுலா தலமாகவும் வன விலங்குகள் ஓய்விடமாகவும் உள்ளது. அதனால் அந்த இடத்தில் பட்டா வழங்க இயலாது. இந்த விவரத்தை அவர்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி மாநில அரசுக்கு சொந்தமான பகுதியில் மாற்று இடம் தருகிறோம் என்று தெரிவித்துள்ளோம். அவர்கள் தொழில் முறையாகவும் பிற வசதிகள் காரணமாகவும் அந்த இடமே வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆகவே தான் அங்கே எந்தவிதமான வசதிகளும் செய்து கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு அந்த இடத்திலேயே பட்டா வழங்கவோ அல்லது வேறு வசதிகள் செய்யவோ வேண்டுமாயின் மத்திய அரசின் அனுமதியை பெற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள 2004. விழுப்புரத்தில் இருக்கும் லட்சுமி பிளாஸ்டிக் தொழிற்சாலை மேலாளர் திரு நாராயணன், திருவாரூர் கடை வீதியில் உள்ள சக்தி கூட்டமைப்பின் உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையர், நாங்கள் புதியதாக பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை ஆரம்பித்து இருக்கிறோம். எங்கள் தொழிற்சாலையில் எல்லாவிதமான பிளாஸ்டிக் பொருட்களையும் தயாரித்து அனுப்புகிறோம். குறிப்பாக திருமணம் மற்றும் உள்ள சுப காரியங்களுக்கு தேவையான அனைத்து வகை பிளாஸ்டிக் உறைகளை நவீன வடிவமைப்புடன் தயாரித்து அளிக்கிறோம். எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களை திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் விற்பனை செய்ய மாவட்ட அளவிலான ஏஜென்ட்டுகள் தேவைப்படுகின்றனர். எனவே மேற்கூறிய 2 மாவட்டங்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் ஏஜென்ட்டாக இருந்து பிளாஸ்டிக் பொருட்களை விற்க தங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் தயாரிக்கும் பொருட்களின் விலைப்பட்டியல் ஒன்றையும் தங்களுக்கு அளிக்கும் தள்ளுபடி சதவிகிதம் பற்றிய விவரத்தையும் இக்கடிதத்துடன் அனுப்பியுள்ளோம். தங்களது பதில் கடிதத்தை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள. ஆகஸ்ட் 2004. நாகப்பட்டினம் மீன் வளர்ச்சி மற்றும் பயிற்சி இணை இயக்குனர் திரு கு மாதவன் சென்னை மீன்துறை இயக்குனருக்கு எழுதிய கடிதம். ஐயா, நாகப்பட்டினம் மண்டலத்தில் உதவி இயக்குநர்களாக பணியாற்றி வரும் இருவரின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் திங்களில் பணிமுப்பின் காரணமாக முடிவடைகிறது. ஏற்கனவே 2 உதவி இயக்குனர் பணியிடங்கள்
காலியாக உள்ளன. இந்நிலையில் அரசின் புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் மீனவர்கள் பயனடையவும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அரசின் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது அவ்வப்போது குறுக்கிடுகிற நடைமுறை சிக்கல்களை தீர்த்து வைக்க அனுபவம் மிக்க அலுவலர்களின் வழிகாட்டுதல்கள் பேருதவியாக அமையும். நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்களிடையே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பதே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மேலும் இறால், நண்டு போன்றவற்றின் ஏற்றுமதிக்கு புதிய வசதி வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே காலி இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள பிப்ரவரி 2005. கோயம்புத்தூரில் உள்ள குணசேகரன் தொழிற்சாலை நிறுவனத்தின் மேலாளர், சென்னை அண்ணா சாலையில் உள்ள சுமதி நிறுவனத்தாருக்கு எழுதிய கடிதம். அன்புடையர், தங்களது சென்ற மாதம் 10ஆம் தேதியிட்ட கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பல்வேறு கொள்ளளவு கொண்ட 200 மாவு அரைக்கும் இயந்திரங்களை தங்களுக்கு சிவசக்தி லாரி மூலமாக அனுப்பினோம். அவற்றில் சுமார் 10 இயந்திரங்கள் வரும் வழியில் பழுதாகி விட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தோம். நாங்கள் எல்லா இயந்திரங்களையும் சரியான முறையில்தான் அனுப்பி வைத்தோம். இருப்பினும் தங்களது நிறுவனத்தோடு உள்ள நீண்டகால தொடர்பின் காரணமாக பழுதடைந்த பொருட்களை திருப்பி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த முறை சென்னைக்கு சரக்குகள் அனுப்பும்போது மாற்று சரக்குகளை அனுப்புகிறோம். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தப்படி இதற்கான லாரி வாடகையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தெரிவித்து கொள்கின்றோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் 2005. திருநெல்வேலி நெல்லையப்பர் சாலையில் உள்ள பழனியப்பா நூற்பதிப்பு கழக செயலாளர், நாகர்கோவில் கவிமணி சாலையில் உள்ள ராமலிங்கம் சதாசிவம் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையர், தாங்கள் சென்ற மாதம் 1000 பிரதிகள் திருக்குறள் புத்தகம் அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டபடி இத்துடன் அனுப்பி வைத்துள்ளோம். அவற்றை பெற்று கொண்டமைக்கு உடன் ஒப்புதல் கடிதம் அனுப்பி வைக்கவும். இதற்கான தொகையை தாங்கள் 15 நாட்களுக்குள் அனுப்பி வைக்க கோருகிறோம். மேலும் தாங்கள் கேட்டு கொண்டபடி தொல்காப்பிய புத்தக பிரதிகளை உடன் அனுப்ப இயலவில்லை. இன்னும் 7 தினங்களுக்குள் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்து வருகிறோம். புத்தகம் பைண்டிங் செய்வதில் தாமதம் ஏற்பட்டதால் உடன் அனுப்ப இயலவில்லை. மேலும் சில பணியாளர்கள் விடுமுறையில் சென்றுள்ளதால் தாமதம் ஏற்படுகிறது. தங்களது தொடர்ந்த ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.